What are the problems both men and women, both of them face? பட் அதனால என்ன ஆகுதுன்னா ஃபினான்ஷியலி அவங்க டிபெண்ட்டாக ஆகிடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளேம் விமென்க்கு தான். ஸோ விமன் ஒழுங்கா நீ ஃபேமிலியை பார்த்துக்கல, இல்லை நீ அதை ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்ணலை, இது ஒரு இஷ்யூவாகவே நீ பெருசு பண்ணிக்க கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் மென்னுக்கு இருக்கு ஆஃப்டர் மேரேஜ். என்னோட ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஆண்டி நீங்கள் மென்னை பற்றி ரொம்ப பேசவே மாட்டீங்க உங்கள் வீடியோஸில், ஸோ வை மென் சஃபர் மோர் இன் மேரேஜ் அப்படின்றத ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுங்க எனக்காக அப்படின்ட்டு கேட்டாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்தது அது, பிகாஸ் இட்ஸ் அ வெரி டீப் அண்ட் சென்சிட்டிவ் டாபிக். ஸோ அதை நம்ம அதை அப்படி எல்லாம் பேசிட முடியாது. வித் நோ பயஸ், what are the problems both men and women, both of them face after marriage? அதை பார்க்கலாம். ஸோ அதுலேயே ஒரு புரிதல் இருக்கும். ஐ ஹோப் மை ஃப்ரெண்ட் கெட்ஸ் அன் ஆன்சர் டு தட். ஸோ மென்னுக்கு என்ன ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜ்? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பர்டன். இப்போ இருக்கிற மென் எல்லாரும் இஎம்ஐ இல்லாத ஒர்க்கிங் கப்புள்ஸே இல்லை. அது டுவல் இன்கமாக இருந்தாலும் சரி, சிங்கிள் இன்கம் இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் பர்டன் இஸ் மோர் ஃபார் மென் நம்மளோட இந்தியன் சொசைட்டியில். ஸோ அதனால இஎம்ஐ அண்ட் ஃபேமிலி பர்டன் ஆர் எனி நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே மென்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபினான்ஷியலி ஜாஸ்தி இருக்கிறதுனால அது ஒரு பர்டனாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் சப்ரெஷன். நம்ம அதை எமோஷ்னல் சப்ரெஷன்னு சொல்லும் போது ஜென்ரலி மென்னுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது நம்ம சொசைட்டியில். தே ஷுட் நாட் ஷோ த பெயின். மென் அழக்கூடாது, மென் எப்பவுமே ஸ்ட்ராங்காக காட்டிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இல்லையா, அதை ஈஸியாக அவங்களால அதை வெளியில் பேச முடியல. அது அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. பிகாஸ் த எமோஷ்னலி தே ஃபீல் தே ஆர் நெக்லெக்டட் ஆர் தே ஆர் சப்ரெஸ்ட். ஏன் அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட அதை சொல்ல முடியல, நம்மளை மட்டமாக நினச்சிடுவாளோ, நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாளோன்ற ஒரு தயக்கத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு லீகாலிட்டி. இப்போ நம்ம லீகல் வல்னரபிலிட்டி கூட அதை சொல்லலாம். மென்னெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, ஒரு தயக்கம் இருக்குது. முந்தி நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் அப்பா ரொம்ப அப்பர் ஹேண்ட் இருப்பார், யோசிக்காமல் கூட பேசிடுவார். இப்போ மென்னெல்லாம் ஐயோ இது ஒரு டிவோர்ஸ் போகிறதுக்கு காரணமாக இருக்குமா, இது ஒரு செப்பரேஷனுக்கு இது ஒரு ரீசனாக எடுத்துப்பாங்களா. ஸோ அப்படிலாம் ஒரு நிறைய இப்போ இந்த டிவோர்ஸ் பற்றிலாம் நிறைய பேசுறதுனால ஒரு அண்டர்லைனிங் ஒரு சின்ன பயம் மென்னுக்கு இருக்குது, ஒரு இன்செக்யூரிட்டி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட். அதாவது கல்யாணம் ஆகி வந்த பிறகு ரெண்டு பீப்புள் அட்ஜஸ்ட் பண்ணுறதே கஷ்டம். ஒரு ஃபேமிலியில் தெர் ஆர் டூ மெனி பீப்புள் வித் டூ மெனி பர்சனாலிட்டிஸ் அண்ட் டூ மெனி வேல்யூஸ், கல்ச்சுரலி எல்லாமே இருக்கும்போது டெஃபினெட்லி ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ஒய்ஃபோட. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ இதெல்லாம் மேரேஜோட ப்ராப்ளம்னு பார்க்காம அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதுக்கு எதுக்குப்பா ஒரு கல்யாணம் நான் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும், கல்யாணம் பண்ணாமலே நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் சோஷியல் சப்போர்ட். இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னா நிறைய நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே அவங்களால அதை போய் பேச முடியல. வை? பிகாஸ் அவங்க யோசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா அப்படின்ற மாதிரி ஒரு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஈஸியாக தானே எடுத்துப்பாங்க. அப்படியே ஒரு போகிற போக்கில் ஒரு கிண்டல் அடிச்சு விட்டுருவாங்க. பட் அது எவ்வளோ தூரம் அதை மென்னை அஃபெக்ட் பண்ணி, ஏன்னா மென்னை வெரி சென்சிட்டிவ் பீயிங். அதை அவங்க அப்படி காட்டிக்கலாம் கூட தே ஆர் வெரி சென்சிட்டிவ். எஸ்பெஷலி ஒரு பர்சனல் கமெண்ட்டோ இல்லை ஃபேமிலி பற்றின ஒரு கமெண்ட்டோ வந்தால் தே டேக் இட் வெரி சென்சிட்டிவ்லி. ஸோ அதனால அவங்க அதை சோஷியலி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மற்றவங்கிட்டேயோ சப்போர்ட்டை சீக் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் மென்னுக்கு இருக்குது ஆஃப்டர் மேரேஜ். எஸ், இப்போது நம்ம வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் விமென் ஃபேஸ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றதையும் பார்க்கலாம் வித்தவுட் எனி பயஸ். த ப்ராப்ளம்ஸ் விமென் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் சே லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ விமென் என்ன ஆகுறாங்க ஆஃப்டர் மேரேஜ், அவங்களோட கெரியரை விட்டு கொடுக்குறாங்க, ஒரு வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தே ஃபீல் தேர் இஸ் அவங்க இண்டிபெண்ட்டே இல்லாமல் ரொம்ப டிபெண்ட்டாக ஆகிட்ட மாதிரி ஒரு
ஃபீலிங் அவங்களுக்கு வருது. ஸோ தட்ஸ் லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் கிடையாது ஆஃப்டர் மேரேஜ். எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஃபேமிலி சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுது. அன்ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ வென் விமன் செட்டில் இன் மேரேஜ், அவங்க வந்து வீடை பார்த்துக்கணும், அப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அண்ட் தே ஃபீல் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இஸ் கன்ஃபைன்டு வித்தின் ஹோம் அண்ட் அது யாருமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அன்ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் நோ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட ப்ராப்ளத்தை யாருமே புரிஞ்சுக்கல, இது எல்லாரும் பண்றது தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லி கடந்து போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ விமனோட ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இது கூட இந்த அன்ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்களுக்கு வந்து இருக்கிறதா அவங்க அதை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எமோஷ்னல் நெக்லெக்ட். ஸோ சம் மென் வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இஸ் அ ப்ராப்ளம். ஆர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மென் வந்து ஆர் நாட் ஜென்ரலி குட் அட் ஷேரிங் தேர் ஃபீலிங்ஸ். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸும் ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி ப்ராப்ளமாக இருக்கோ, வந்து அது கம்யூனிகேட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க ஒய்ஃபோட ப்ராப்ளத்தையும் வந்து அவங்க அதை கேட்குறதும் அவங்களுக்கு வந்து அது கேட்கணுன்னே முதல்ல தோணாது. சில மென் வந்து சரி அது வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து அது ஒரு லேக் ஆஃப் எம்பத்தின்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், த விமன் ஃபீல் ஸோ அன்ஹர்ட். வந்து என்னோட பிரச்சனையை வந்து யாருமே காது கொடுத்து கேட்கல, வந்து அது ஒரு ப்ராப்ளமாவே அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது வந்து லீட்ஸ் டு எமோஷனல் நெக்லெக்ட். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ப்ரெஷர். என்னதான் பார்ட்னர்ஸ் ஒத்து போனாலோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளேம் விமனுக்கு தான். ஸோ விமன் வந்து ஒழுங்கா நீ ஃபேமிலியை பார்த்துக்கல, இல்லை வந்து நீ அதை வந்து ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்ணலை, இல்லைன்னா வந்து இது ஒரு இஷ்யூவாகவே நீ பெருசு பண்ணியிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து த பிளேமிங், இன்னைக்கும் சொசைட்டி அப்படி தான் இருக்கு. வந்து த சோ கால்டு நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சொசைட்டிலலாம் இருந்தாலுமே ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விமனை தான் ஈஸியாக ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து விமனுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷர் வந்து. ஸோ அதனாலே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து சொல்லிக்காம முடிஞ்சளவு சமாளிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ சம் விமன் குவிட் ஒர்க் ஆஃப்டர் மேரேஜ். அது ஃபேமிலி ரீசனுக்காக, குழந்தைக்காக, எதுக்காக வேணா இருக்கலாம் வந்து. பட் அதனால என்ன ஆகுதுன்னா வந்து ஃபினான்ஷியலி அவங்க டிபெண்ட்டாக ஆகிடுறாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களோட தேவைகளை வந்து யோசிச்சு கேட்குற மாதிரி இருக்குது. இதெல்லாமே ஒரு எமோஷ்னலி கொஞ்சம் ஒரு சப்ரஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். ஸோ அதனால வந்து அவங்க தே ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லெஸ் கண்ட்ரோல் இருக்குது ஃபேமிலியில். ஃபினான்ஸில் அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணாதனால அவங்கள வந்து ரொம்ப சீரியஸாக வந்து வீட்டில் வந்து அவங்கள பார்க்குறதில்ல. தே டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னுன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் வந்து மென் என்ன யோசிக்கிறாங்க, மென்னோட ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜும் பார்த்தோம். விமன் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேல் வந்து தேர் ஆர் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது அவங்க நினைக்கிறதுல அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில். ஸோ இதை வந்து எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுன்றது தான் வந்து இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணும். when both partners understand each other's struggles, அப்போ வந்து they can find a solution. ஸோ அப்போ என்ன ஆகும், மேரேஜ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். ஸோ வாட் இஸ் தட் சொல்யூஷன்? ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் சேஃப்டி. அதாவது வந்து எமோஷனல் சேஃப்டினா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். லைக் நான் சொன்னேன் இல்லையா, விமன் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நோபடி இஸ் ஷோல்டரிங் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ரெண்டு பார்ட்னர்ஸ்குள்ளார பேசி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ வென் இஸ் இஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன். எல்லா ப்ராப்ளமுங்க நல்லா பேசிட்டா போதும், எல்லா ப்ராப்ளமுக்கும் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஃபால் இன் டு பிளேஸ். ஸோ நல்லா பேச கற்றுக்கோங்க உங்கள் பார்ட்னரோட, அதுதான் வந்து இஸ் வைட்டல். ஃப்ரீடம் டு தெம் செல்ஃப். என்னதான் நம்ம பார்ட்னர்ஸ், என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப் லாங் ஒன்றா இருந்தாலுமே இண்டிவிஜுவல், எவ்ரி பர்சன் இஸ் அன் இண்டிவிஜுவல் பை தெம் செல்ஃப். ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் ஈஸிலி பி ஓவர்கம்.